Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம ரவா ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க குக்கர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பர்த்டேக்கு நீங்கள் வீட்லேயே கேக் பண்ணி அசத்தலாம். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட விசில் எடுத்துடணும். விசில் எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அது ப்ரீஹீட் ஆகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 கப் வெண்ணெய், 1/2 கப் பால், எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோர்க் இல்லை ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லாவே கலந்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கப் ரவை, 1/4 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே இருந்ததுன்னா ரெண்டும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயிரெல்லாம் சேர்த்து வச்சுருந்த மிக்சரையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கலந்துட்டே இருங்க. கொஞ்ச நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த டெக்ஸ்சர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ட்ரை கிரேப்ஸ், பாதாம் அண்ட் பிஸ்தா எடுத்துருக்கோம். உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருந்தாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த பேனில் நீங்கள் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். வெண்ணெய் தடவினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிக்சர் எடுத்து வச்சுக்கலாம். இது மைக்ரோவேவ் சேஃப் அந்த கண்ணாடி பவுல் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சில்வர் கப் இல்லை கேக் பேக் பண்ணுற பேன் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்து அதில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆட்டினா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பவுலை நம்ம குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும். கையில் படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம விசில் போடல. இப்போவுமே நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு தடவை எடுத்து ஒரு குச்சி வச்சு செக் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கேக் வேகலை. ஸோ எங்களுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், உடனே எடுக்க முடியாது. நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது, எங்களால் எடுக்க முடியல. நீங்கள் உடனே எடுக்காதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூடு போயிடும். அந்த சூடு போனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஆறிடுச்சுன்னா ஈஸியாக கேக் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம பட்டர் தடவிட்டு தான் நம்ம உள்ளே வச்சோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கேக் வெளியே வந்துடும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. அது மேலே ஹனி சேர்க்குறோம். ஹனி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோக் வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி குத்து விட்டிங்கன்னா ஹனி எல்லாமே உள்ளே நல்லா இறங்கி ஜூஸியாக இருக்கும். நாங்கள் ஃப்ரெஷ் டபுள் க்ரீம் அப்படின்னு கடையிலே கிடைக்கிது. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணால் க்ரீம் மாதிரி ரொம்ப திக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த வாட்டி நாங்கள் க்ரீம் ட்ரை பண்ணல. நாங்கள் அப்படியே கடையில் வாங்கி அதை க்ரீம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக க்ரீம் வீட்லேயே பட்டர் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அவ்வளோதான், சூப்பரான டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு அந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட ரவா ஹனி கேக் ரெடி. Thanks for watching. Bye bye. See you in the next video.